நான் சினிமாவை விட்டு என்றைக்கோ விலகி இருப்பேன். நான் இன்னும் சினிமாவில் நீடிப்பதற்கு காரணமே என்னுடைய மனைவிதான் என நடிகர் சிவகார்த்திகேயன் மகுடம் 2020 விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி துறை, கல்வி, மருத்துவம், சமூக சேவை, விளையாட்டு, இலக்கியம், திரைத்துறை என பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த தமிழர்களை கண்டறிந்து அதில் சிறந்து விளங்குவோர்களுக்கு ஆண்டுதோறும் மகுடம் விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் சென்னையில் இந்த விழா தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் அரசியல் ஆளுமைகள், நீதியரசர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் மனம் கவர்ந்த நட்சத்திரம் விருது நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பேசிய சிவகார்த்திகேயன், நான் சினிமாவை விட்டு என்றைக்கோ விலகி இருப்பேன். நான் இன்னும் சினிமாவில் இருப்பதற்கு காரணமே என்னுடைய மனைவிதான். அவர் சம்பாதித்த பணத்தில் வீடு வாங்கலாம் என்று கூறாமல் படம் தயாரிக்கலாம் என்றார். கொட்டுக்காளி திரைப்படத்தை தயாரிக்க உண்மையான காரணம் இதுதான் என, அந்த படத்தை தயாரித்தது எனக்கு திருப்தியை தருகிறது என சிவகார்த்திகேயன் கூறியுள்ளார். தற்போது அமரன் படத்தில் நடித்து வருகிற சிவகார்த்திகேயன், அந்த படம் பவர்ஃபுல் படமாக இருக்கும். ஒரு வீரரின் உன்னதமான வாழ்க்கையை பதிவு செய்ய முயற்சி செய்திருக்கிறோம். சினிமாவை நான் தான் அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்கிறேன் என்று சொல்ல மாட்டேன், ஏனென்றால் அதற்கு பல ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள் என்றார். இந்த விருதினை சிவகார்த்திகேயனுக்கு வழங்கிய குஷ்பு, சிவகார்த்திகேயன் இந்த இடத்திற்கு வந்ததற்கு காரணமே அவரது உழைப்புதான், நானும் உங்கள் ரசிகைதான் என்றார். 2 தினங்களுக்கு முன்பு சிவகார்த்திகேயன் கொட்டுக்காளி படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசினார். அதில் பலர் எனக்கு வாழ்க்கை கொடுத்ததாக சொல்லி பழக்கிவிட்டனர், நான் அதுபோல் இல்லை என்று தெரிவித்திருந்தார். இதனை கேட்ட ரசிகர்கள் தனுஷ் உதவியை மறந்துவிட்டு நன்றி இல்லாமல் சிவகார்த்திகேயன் பேசுகிறார் என கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். முக்கியமாக தனுஷ் தனக்கு வாய்ப்பு அளித்ததாக அவர் கூறும் வீடியோக்களையும் இணையத்தில் வைரலாக்கி வருகின்றனர். மறந்துடுங்க, அது ரெண்டும் வேற வேற மாதிரியான படம். இது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நிச்சயம். இந்த வித்தியாசமான வார்த்தையை ரொம்ப நானே நிறையா பயன்படுத்திட்டேன். என்னுடைய படங்கள்லேயே இது ஒரு வித்தியாசமான படம் அப்படிலாம். இது எந்த வித்தியாசமானதுன்னா, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், அதான் சொல்ல தெரியுது. நம்ம இது வரைக்கும் போகாத ஏதாவது ஒரு தீம் பார்க்குக்கு போனோம், அது எப்படி இருக்குன்னே தெரியாமல் நம்ம போனோம்னா அது ஒரு அனுபவம் கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரியான அனுபவத்தை இது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்குள்ள எல்லாமே பேசியிருக்காரு வினோத், எல்லா வகையான அரசியலும் பேசியிருக்காரு. ஆனால் எதையும் கருத்தாக திணிக்காமல் கதையோட்டத்தில் கேரக்டர்ஸோட இயல்பிலேயே சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து நிறைய படைப்புகள் வரும். நிறைய இயக்குனரை உங்களுக்கு அடையாளப்படுத்த, நான் யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. எனக்கு இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, இங்கே பாருங்கள் இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலைகளை அதுவும் நீங்கள் கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்லேருந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும். மீண்டும் மறுமுறை எல்லாருக்கும் நன்றி அண்ட் லவ் யூ ஆல்.